வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தானங்க பார்க்க போகிறோம். இங்கே முத்து இடத்துல மீனா கேட்குறாங்க, மாமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, உங்கள் அண்ணனும் உங்கள் மைனியும் ஏமாந்த பணத்தை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிரச்சனைக்கு எல்லாமே அதுதான் தீர்வு அப்படிங்கிறாரு. நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படிங்கிறாங்க மீனா. நான் அலைஞ்சி தெரிஞ்சு அந்த ஏமாத்தினவங்களுடைய தொடர்பு இருக்க ஒரு ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க வீடு கூட எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படிங்க அதை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறாங்க மீனா. அது ஒன்றும் இல்லை, மனோஜ் ஃப்ரெண்டு முட்டை சந்தோஷம் இருக்காமல, அவனை கூப்பிட்டு அங்கங்கே அலைஞ்சேன். அது போக அவன் பீச் பங்களா ஒன்று வாங்கினாம்ல, ஏங்கின மாதிரி ஏமாந்தான்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்படி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அங்கே ஒரு இளநீ கடைக்காரர் இருந்தார். அவர் தான் சொன்னார், இந்த வீட்டுக்கு ஒரு ஆள் வருவார் போவார், அவர் ஒரு நாடக நடிகர், அவர் பேர் இது, அவரால் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படின்னாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு விசாரிச்சாச்சு மீனா. நான் சொல்லுது மாதிரி பண்ணுவீனா, நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை மீட்க முடியும். ஆனால் நான் போனால் வாய்ப்பே இல்லை, அவங்கள்ட்ட பேச முடியாது. நீ போனால் கண்டிப்பாக அவங்க இடத்துல பேச முடியும் அப்படிங்கிறாங்க. நான் மட்டும் எப்படிங்க பேச முடியும் அப்படிங்கிறாங்க மீனா. நான் பூ வியாபாரம் பண்ணுறேன், உங்களுக்கு சாமிக்கு பூஜைக்கு அப்புறம் உங்கள் வீட்டு தேவைக்கு பூ வேணால் சொல்லுங்கள், நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் கொண்டு வந்துடுறேன் அப்படி இப்படின்னு பேசி அவங்கள்ட்ட எப்படியாவது பழகிட்டேன்னா அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க, எங்கே வேறு எதுவும் பிரச்சனை வராதில்ல அப்படிங்கிறாங்க மீனா. நீ அங்கே போகும்போது நான் வெளியில் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருப்பேன், நீ கால் பண்ணது தூரத்தில் தான் இருப்பேன். அதுபோக நீ ஒரு 1/4 மணி நேரத்தில் வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க சில நேரம் அரை மணி நேரம் ஆச்சுன்னா சரி ரைட்டு, ஒரு 1/2 hour பார்க்குறேன், 1/2 hourல் நீ வரலைன்னா நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க, கோவம் எதுவும் பட்டுறாதங்க அப்படிங்கிறாங்க மீனா. கதையை சாதிக்கணும். அப்பா என்ன சொல்லியிருக்காரு, டே 30 லட்ச ரூபாயை ஏமாந்துட்டான் அவன், ஏன்னா இந்த பணத்தை கொண்டு வந்தால் தான் மனோஜ் அவனை கடத்தெல்லாம் நம்ம நினச்ச முடியும், கொடுக்க முடியும். அதுபோக கடன்காரங்க நம்ம வீட்டுக்கு வராமல் இருப்பாங்க. கடன்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அசிங்கமாக போயிடும். ஏற்கனவே சுருதியோட அப்பா எங்கள் அப்பாவை மதிக்க மாட்டாருன்னு தெரியுமீனா. அப்படிங்கும்போது நம்ம இதை செஞ்சால் தானே ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாங்க பண்ணிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனா. உனக்கு எதுவும் பயமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னங்க பயம், நான் போய் கேட்க போகிறேன், இந்த மாதிரி பூ ரெகுலராக தாரேன் வைக்கேன், பூ வியாபாரத்தில் உங்களுக்கு நான் குறைச்சி போடுறேன் அப்படின்னு பேசுகிறேன். அவங்க ஓகேன்னா அப்படி தொடர்ந்து பேசுகிறேங்க அப்படிங்கிறாங்க. மீனா இதுதான் வேணும், வேறு ஒன்றும் வேண்டாம், வா உனக்கு அந்த அட்ரஸை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை காரில் கூப்பிட்டு போகிறாங்க. மீனா இதுதான் வீடு அப்படிங்கிறாங்க. இங்கே பெரிய வீடாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா அவன் கதிரும் பொண்டாட்டியும் ஊரு பூரா ஏமாற்றாங்க, அந்த பணத்தை இவர்கிட்ட தான் கொடுத்து வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது வளமாக தானே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்போ இதுவாவது சொந்த வீடாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. அது தெரியல மீனா, அவர் இந்த இடத்துல இந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னாங்க, இது பண்ணியாச்சு, ஒருவேளை இது சொந்த வீடு இல்லாமல் கூட இருக்கலாம், நமக்கு தெரில அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்க, நீ இறக்கி விட்றீங்களா அப்படிங்கிறாங்க. மீனா குறுக்கிட்டத்தனமாக பண்ணக்கூடாது, அவன் பைக்கில் நீ வரணும், நான் வீடை காமிக்க தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. மீனா நினைக்கிறாங்க, நம்ம இது ரொம்ப மூளையாக வேலை செஞ்சு அவங்ககிட்ட பணத்தை மீட்கணும், அப்படின்னா தான் என் வீட்டுக்காரர் என்னை பாராட்டுவார், மாமா மனசும் சந்தோஷப்படும். இந்த ரோகிணியும் அத்தைக்கிட்ட தொடர்ந்து ஏச்சு வாங்காமல் இருப்பாங்க. என்ன மாதிரி நிலை ரோகிணிக்கு வரக்கூடாது. நான் அத்தைக்கிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கி பழகிட்டேன், அது எனக்கு பழகி போச்சு. ஆனால் ரோகிணிக்கு அப்படி இல்லை, மனம் ரொம்பவே வாடுது. அதுபோக சாப்பிட்றது கூட அந்த ஆன்ட்டிகிட்ட கேட்டு தான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் இந்த ரோகிணி இருக்காங்க. முன்னாடி ரோகிணி எவ்வளோ கெத்தாக அந்த வீட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு பழைய நிலையை மீட்டு கொடுக்கணும். அவங்க ஏமாந்த பணத்தை நானும் என் வீட்டுக்காரும் ஏதோ ஒரு வகையில் மீட்டு கொண்டு மாமாட்ட கொடுத்தோன்னா அவங்க 2 பேரும் நிலை காக்கப்படும். அந்த கடை வழக்கம் போல் அவங்களுக்கே போயிடும், அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, நானும் என் புருஷன் எங்கள் வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினைக்காங்க. என்ன மீனா பல மாதிரி யோசிக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, பிளானை மைண்டில் நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா நீ சிந்தனை பண்ணிக்கிட்டே பைக் ஓட்டக்கூடாது, ஹெல்மெட்டை போட்டுக்க, கவனமாக போகணும், கவனமாக போயிட்டு அங்கே எல்லாம் பேசிவிட்டு அங்கே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எனக்கு சொல்லணும். நான் கொஞ்சம் வெளியே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கே வீடு தெரியும், நான் அரை மணி நேரத்தில் வெளியே உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா
நீ போகிற இடம் புதுசு, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரில, நீ பழகுற வரைக்கும் நான் வந்து பக்கத்தில் தான் இருப்பேன், எனக்கு மனசு கேட்காது அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் கிளம்புறேன், அப்போ நீங்கள் முன்னாடி வாங்க அப்படிங்கிறாங்க. போகிறாங்க. மீனா வந்து களிம்பல் அமுக்குறாங்க. அங்கே வேலைக்காரங்க திறக்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஓனரை பார்த்து பேசணும் அப்படிங்கிறாங்க. எதுக்குமா ஓனரை பார்த்து பேசணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வீட்டுக்கு பூ கொடுக்குறேன், பூஜை சாமானுக்காக இருந்தாலும் சரி தான், வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி தான் கொடுக்குறேன், அது சொந்தமாக அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்கம்மா நான் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. சார் இந்த பூ வியாபாரம் பண்ணுற பொண்ணு வந்திருக்கு, வீட்டுக்கு எல்லாத்துக்குமே அவங்க தான் பூ கொடுக்குறாங்களாம், ஃபோன் பண்ணோன்னு பூ கொண்டு வந்துடுவாங்களாம், இங்கே வந்து பூஜைக்காக இருந்தாலும் சரி தான், வீட்டு தேவை பெண்களுக்காக இருந்தாலும் சரி தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே வணக்கையா அப்படின்னு சொல்லி மீனா கையெடுத்து கும்பிட்றாங்க அந்த நாடக நடிகரை. பக்கத்தில் பார்க்குறாங்க, மனோஜ்கிட்ட ஏமாத்தின அந்த கதிரும் அவங்களுடைய மனைவி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆகா இவங்களும் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உடனே அந்த கதிருக்கும் அவர் மனைவிக்கும் இந்த பொண்ணை நாங்கள் எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுது. அப்போ அவங்களும் அதை சொல்கிறாங்க. பார்த்துக்கிங்களா எங்கே பார்த்துக்கிங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஆகா நம்ம மாட்டிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. இல்லை பார்த்த மாதிரி தெரியுது, பட் எங்கேருந்து தெரியல. அவன் மீனா சொல்கிறாங்க, நான் ஊருக்கு போகிறோம் பூ வியாபாரம் பண்ணுவேன், அதனால் நான் பைக்கில் போகும்போது வரும்போது பார்த்துருப்பீங்க. ஓ அப்படியா, சரி 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 அப்படியா அப்படின்ட்டு இருக்காங்க. ஐயா நான் பூ வந்து குறைஞ்ச விலைக்கு கொடுப்பேன், நீங்கள் கால் பண்ணாலே கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கதிரும் ஒரு மனைவியும் சொல்லுதாங்க, குபேரனுக்கு வந்து தினம் மாலை வாங்கி போடுங்க, ஒரு நாளைக்கு 2 நேரம் போடுங்க, காலையிலும் சாயந்தரமும். அப்படி போட்டேன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பணம் நிறைய வரும், நம்ம தொழில் பண்ணுறோம்னா அந்த தொழில் ஒவ்வொன்று வரும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரிம்மா அந்த குபேரனுக்கு பூ போடுமா, எங்கள் வீட்டில் 2 பொன் பிள்ளை ஆள்கள் இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு ஆளுக்கு 1000 பூ கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 1000 பூ கொடுக்குறாங்க. அங்கே குபேரனுக்கு அவங்களே வந்து அதை பூவை இது பண்ணி கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அப்படி சாமி படத்துக்கெலாம் போட்டுட்ருக்காங்க. அப்போ இவங்க பேசுகிறத அப்படியே கேட்டுட்ருக்காங்க. அப்போது அந்த நாடக நடிகர் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுதாங்க, தலைவரை இந்த ஊரில் எத்தனை பேரை ஏமாற்றணுமோ அத்தனை பேரை ஏமாற்றியாச்சு, ஏமாற்றி பணத்தையும் நம்ம கையில் வச்சாச்சு. இப்போ இந்த வீடும் உங்களுக்கு வாடகை நீங்கள் இருக்கீங்க, இந்த வீடும் யாராவது ஒருத்தன் சிக்குதாம்னா அவங்ககிட்ட இதையும் நம்ம விற்றுட்டு போயிடுவோமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதுக்கு தான் ஒரு ஆள் பார்த்துட்ருக்கேன், ஒரு நடிகர் ஒருத்தன் சிக்குதுன்னு இருக்கான், அவனை வச்சு நம்ம இது பண்ணிட்டு போயிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க, சரி ரைட்டு பண்ணிடலாம், நீங்கள் அவங்கள மட்டும் கூப்பிட்டு வாங்க, நான் பில்டப்பாக நான் இது பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு பண்ணிடுவோம். சரி நம்ம பணம் எல்லாமே பாதுகாப்பாக நம்ம வீட்டில் தான் இருக்குது, இந்த வீடை நம்ம விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பணத்தை நம்ம அடுத்தப்போ ஒரு வீடு எடுப்போம், அந்த வீட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொண்டு போயிடலாம் தலைவரை அப்படி இப்படின்னு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. பாவிகளா ஒவ்வொருத்தங்களே ஏமாற்றி அப்போ எவ்வளோ பணம் தான் வச்சுருக்கீங்க, எவ்வளோ பேர் தான் ஏமாற்றிருக்கீங்க, உங்களை இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பாக வந்து ரோகிணியும் மனோஜ் ஏமாந்த பணத்தையும் வாங்கணும், உங்களால் ஏமாந்தவங்களுக்கு இந்த பணத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக நினைக்காங்க. மீனா உடனே பூ போட்டேங்கய்யா அப்படிங்கிறாங்க. சரிம்மா எவ்வளவு அப்படிங்கிறாங்க. ஐயா இருக்கட்டும், நான் வந்து மாதத்தில் மொத்தத்தில் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி கிளப்புறாங்க. இவங்க மீனா வராங்க. மீனா மனசுக்குள்ளே நம்ம எப்படியாவது இவங்கள்ட்ட பழக்கத்தை பிடிச்சி கரெக்டாக லாக் பண்ணி பணத்தை வாங்கிடணும்னு நினைக்காங்க. இவங்க என்ன நினைக்காங்க மனசுக்குள்ளே, சரி ரைட்டு ஒரு மாதம் கழிச்சு நம்ம எங்கே ஒரு மாதம் கழிச்சு இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்ருக்காங்க. மீனா கொஞ்சம் கடந்து போனோடனே இவங்க 4 பேருமே பேசுகிறாங்க. யார் கதிர் தம்பதிகள், அப்புறம் இந்த நாடக நடிகர் தம்பதிகள் பேசுகிறாங்க. நம்ம ஒரு மாதம் இங்கே இருக்க மாட்டோம், ஒரு மாதம் இந்த வீட்டை யாரையாவது விற்றுட்டு நம்ம பாட்டில் போயிட்டுருப்போம், இந்த பிள்ளை அதுவும் கிடைக்காது, நம்மளுக்கு கிட்டத்தட்ட லாபம் தானே, ஓசியில் தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே மீனா வீட்டை விட்டு வெளில வந்தோன்னே ஏங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணாங்க. என்னாச்சு என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் வெளியே வந்துட்டேன், அவங்கள்ட்ட நல்லா பேசினேன், அப்படி நல்லா பேசிட்டேன், இதில் இன்னொரு ஆச்சரியங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மனோஜ்கிட்ட ஏமாற்றினவங்க அவங்க மனைவியும் இங்கே தான் இருக்காங்க, அவங்க நான் மனோஜை மட்டும் இல்லைங்க இந்த சிட்டிக்குள்ளே நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க போல், ஏமாற்றினவங்க பணம் பூரா இந்த வீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எப்படி சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க வந்து என்ன வந்து குபேரனுக்கு வந்து மாலை போட சொன்னாங்க, அப்போது அவங்க பூவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து அப்படி நைஸாக கவனிச்சேங்க அப்படிங்கிறாங்க. மீனா வேறு எப்போ வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. தினம் 2 நேரம் வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஈவினிங்கும் போய் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கவனி அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்றாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனா நீ வியாபாரத்தை பாரு, நான் ஒரு ஸ்டாண்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க.
அங்கே முத்து வந்து இவங்கள கரெக்டாக லாக் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனையில் இருக்காங்க. மீனாவுக்கும் கடுமையான யோசனையாகவே இருக்குது. இவங்கள எப்படியாவது நம்ம வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்காங்க. இவங்க அந்த கதிர் பொண்டாட்டியும் இன்னொரு காரை புக் பண்ணி அவங்க இந்த நாடக நடிகர் இருக்கிற வீட்டை யார்ட்டையாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குக்கு போகிறாங்க. வேறு பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே சோம்பேறித்தனமாக யார் இந்த பார்க்கில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கா, அப்படி யோசனை பண்ணுறவங்க யார் பெரிய பணக்காரன்னு கற்பனையில் கோட்டையை கட்டுதா அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. அப்போ ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்காது, உழைக்கக்கூடாது, வேர்வை வரக்கூடாது, ஆனால் நம்ம பெரிய பணக்காரன் ஆகணும். அப்போது நீ வந்து புரோக்கர் தொழில் தான்ப்பா பார்க்கணும். பெரிய பெரிய வீடுகள்லாம் வந்து நீ வந்து ஒரு நிமிஷத்தில் மாற்றி விட்டோன்னா உனக்கு கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். நீ கஷ்டப்பட்டு இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கும்போது, ஆமாண்ணா அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும்போது, தலைவரே அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் தலைவரே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம அண்ணாச்சிக்கு இந்த இடத்துல பெரிய பங்களா இருக்குது. பிஸ்னஸ் வந்து ஃபாரினில் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறாரு. வீடை கொடுக்கணும். வீடு வந்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா இருக்கும். அந்த வீடுக்கு 1 கோடி ரூபா கிடைச்சா போதும். அவசரமாக தேவைப்படுது. எதுவும் ஆள் இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு கமிஷன் வாங்கிக்கிட்டுங்க. இல்லை மேலே எவ்வளோ ரேட்டு வைப்பீங்களோ அது உங்களுக்கு தான். இப்போ 3 கோடி ரூபா வீடு, நீங்கள் வந்து 2 கோடி ரூபான்னு சொல்லி 1 கோடி ரூபா நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் அப்படிங்கிறது. 1 கோடி கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. ஒரு திறமை தான் அண்ணாச்சி, பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி கண்டிப்பாக பண்ணுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணுறாங்க. ஒரு ஆள் நான் அந்த வீடை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்க அதில் வாக்கிங் போகிற மாதிரி சீனை போடுறாங்க. அதுக்குள்ளே சார் ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிறாங்க. கூட்டி வாங்க, வேங்குத ஆளுக்கு நம்ம வேணால் ஒரு 6 மாதம் டைம் வேணால் கொடுப்போம். ஆனால் அட்வான்ஸு அதில் 4ல் ஒரு பகுதியாவது அட்வான்ஸ் தரணும். அப்போனா தான் நாங்கள் வந்து அவங்கள நம்ப முடியும் அப்படிங்கிறாங்க. சார் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க. 1 கோடி ரூபா வீடு என்ன, எனக்கு கமிஷன் நீ வந்து 10 லட்சம் தந்துடணும், அவங்க 10 லட்சம் தந்துடுவாங்க கடைசியாக. என்ன இப்போ எனக்கு வந்துட்டு அட்வான்ஸ் வந்து 4ல் ஒரு பகுதி கொடுக்கணுங்காங்க. கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. சரி அதை 2 நாளில் ரெடி பண்ணிடுவோம், 2 நாளில் நல்ல நாள் பார்த்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. சார் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு, சார் 2 நாளில் நல்ல நாள் பார்த்து கொடுக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இவங்க காரில் ஏறி போகிறாங்க. அங்கே போய் வீட்டில் போய் பயங்கர சந்தோஷமாக பேசுகிறாங்க. இங்கேயும் ஒரு இழிச்ச வாங்கி செக்க போகிறான். 1 கோடி ரூபாய்க்கு 4 பங்குன்னா 25 லட்ச ரூபா தந்துடுவான். ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு ஜாலி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. என்னம்மா பூ வியாபாரமா போடுமா அப்படிங்கிறாங்க. உடனே அப்பவும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட ஏமாற்றின உடனே கிளம்பிடணும். ஏன்னா சிட்டிக்குள்ளே ஏகப்பட்ட பேர்கிட்ட ஏமாற்றிட்டு நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கோம். அட்வான்ஸை இந்த வீட்டுக்கு வர சொல்லியே நம்ம அட்வான்ஸை போட்டுடணும். அதுபோக வந்து நம்மக்கிட்ட இருக்க ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ இந்த வீட்டையும் வைக்கிறதுக்கு ஆள் பார்த்துட்டிங்களா, யாருன்னு தெரியலையே, அது எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மீனா பார்க்குறாங்க. மறுபடி இவங்களுக்கு ஃபோன் வருது. ஃபோன் ஆஃப் ஆகிடுது. ஏம்மா இந்த ஃபோனை கொஞ்சம் சார்ஜர் போடுமா அப்படிங்கிறாங்க. சார்ஜர் போட்டுட்டு அந்த ஃபோன் சார்ஜர் தான் பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபோனை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணும்போது அதில் ஒரு ஃபோன் கால் இருக்குது. அதை பதிஞ்சு வச்சுருக்காங்க. புதுசாக ஏமாற்ற போகிறவங்க அப்படின்னு சொல்லி பதிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த நம்பரை மீனா நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. மனசுக்குள்ளேயே நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு சார்ஜர் போட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா 1 மாதம் கழிச்சு கரெக்டாக பணம் வாங்கிக்கணுமா அப்படிங்கிறாங்க. நீங்களே இந்த வீட்டை ஏமாற்றிட்டு ஓடி போகிறீங்க, ஆனால் என்னையும் ஏமாற்றுறீங்க கூட சேர்ந்தானே. நான் உங்களை வந்து புத்திசாலித்தனமாக கண்டிப்பாக மாட்டி கொடுப்பேன். நீங்கள் கம்பி எண்ணுவீங்க, அதை நான் பார்க்க போகிறேன். ஏமாந்ததுக்கப்புறம் பணத்தை மீட்டு கொடுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இவங்க போகிறாங்க. வெளியே வந்துட்டு முத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, ஏங்க இந்த வீடையும் அவங்க வீடுன்னு சொல்லி ஏமாற்றி விற்கிறதுக்குள்ள வேலையை பார்க்காங்க. இந்த வீட்டு ஓனர் யாருன்னு தெரியலை, ஆனால் வந்து ஏமாற்ற போகிறவங்க அட்ரஸை வந்து நம்ம ஃபோன் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அப்படிங்கிறாங்க. மீனா அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஏமாற்ற போகிறவங்களுடைய ஃபோன் நம்பரு செல்லில் இருந்துச்சுங்க, நான் அதை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி நீ பார்த்த அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் அந்த குபேரனுக்கு பூ போட்டுட்ருக்கையில் அவங்க வந்து சார்ஜர் இல்லை, இதை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க, அப்புறம் போட்டு விடுங்கன்னு சொல்லையில் நான் போட்டு விடுற மாதிரியே பார்த்துட்டேங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் மீனா. அப்போ நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அவருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படி சொல்லுறதுனால மட்டும் நம்ம இது பண்ண முடியாது. இப்போ நான் வந்து எதையாவது ஒரு ஷாக்கை வச்சுக்கிட்டு அங்கே 2 நாளைக்கு நான் வந்து இது பண்ணுறேன். வரப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. மீனா மறுபடியும் வழக்கம் போல் அந்த வீட்டுக்கு பூ கொண்டு போகிறாங்க. என்னம்மா உனக்கு பூ வியாபாரமே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமையா பூ வியாபாரமே இல்லை, என்ன செய்யணும்னு தெரில, வண்டியில் நானுங்க வந்துட்டுருக்கேன், இது மெயின் ரோடாக இருக்குது, பேசாமல் உங்கள் வீட்டு வாசலில் வச்சு பூ கட்டுமா அப்படிங்கிறாங்க. அழகா இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா அந்த வீட்டு பூ வாசல்லையே பூ விற்றுட்ருக்காங்க. எதுக்காக? பூவுக்கு விற்கல. 2வது இந்த வீட்டை வாங்க போகிறவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ இந்த வீட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வாங்கன்னு நினைக்கிறவங்களும் அந்த புரோக்கர் செயல்படுறாருல அந்த பார்க்கில் உட்கார சோம்பேறி அவரும் வராரு. அந்த வீட்டை பார்க்காங்க. உடனே முத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, ஏங்க இன்றைக்கி தான் வீட்டை பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவை கூப்பிட்றாங்க, வாட்ச்மேன் கூப்பிட்றாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. பூ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதிர் பொண்டாட்டியும் பயங்கர சென்டிமெண்ட்டாக பேசுகிற மாதிரி, ஏம்மா அந்த பூ கொடு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாருங்கள் இந்த வீடை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பூ எவ்வளோ மனம் வீசுதோ அது மாதிரி நம்ம நட்பு மனம் வீசணும் என்றைக்கும். நாங்கள் மதிப்பு கூடணும், வீட்டை எதுக்கு குறைச்சி கொடுக்கணும்னா எங்களை மாதிரி ஒரு நல்ல ஆள்கள்கிட்ட கொடுக்கணும், அந்த வீடு நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு தான் நினைக்கும் அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. சீனை போட்டுட்டு சரி இந்த பூ மாதிரியே நீங்கள் வணக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அவரும் பயங்கர சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாச்சி நாளை கழிச்சு நல்ல நாளுங்காங்க, நாளை கழிச்சு நான் 25 லட்ச ரூபா கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு, அப்போ இன்றைக்கி இது மனம் கொண்டு இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அன்றைக்கி வீட்டை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சுருவேன்னு தான் வந்தேன் அப்படிங்கிற. அப்படியா சரி சந்தோஷமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அவங்க போனோடனே சரிம்மா நீ வியாபாரத்தை பாரு அப்படிங்கிறாங்க. நாளை கழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீனா மைண்டில் வச்சுக்கிறாங்க. நாளை கழிச்சு நம்ம அதிகாரிகள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும், அதுபோக மாமாலேருந்து எல்லாத்தையுமே வர வச்சிடணும் அப்படின்னு மீனா மனசுக்குள்ளே நினைக்காங்க. நினச்சிட்டு மீனா மறுபடியும் அந்த பூ வியாபாரத்தை எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் அவங்க வியாபாரத்தை பார்த்துட்டு நேராக முத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஏங்க யார் அந்த வீடை வாங்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, எல்லாருமே அவங்கள பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. நான் அவங்களுக்கு வீட்டுக்கு பாலே பூ கொடுத்துட்டு உங்கள் வீடு மெயின் ரோடாக இருக்குது, இதில் நின்று வியாபாரம் பார்க்கட்டுமா என்ன, என்னால் தினமும் பாட்டில் பாரு வை அப்படின்ட்டாங்க. அதில் யார் வரா போகிறான்னு நோட் பண்ணது தான் நின்றுங்க. அந்த வாங்க போகிறவன்னு ஒரு ஆள் வராருல, அவர் முகத்தையும் பார்த்துட்டேன். ஆனால் அவங்ககிட்ட 25 லட்ச ரூபா வாங்கி ஏமாற்ற பார்க்குறாங்க, அவங்க வீடே கிடையாதுங்க, ஏங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. மீனா அவங்க ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் யாருன்னே பார்க்காம பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம இழிச்சு வாங்கி ஏமாந்துருக்காங்க, என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவர் மட்டுமே ஏமாந்துருக்காரு, ஏகப்பட்ட வேட்டை ஏமாந்துருக்காங்க, இது சம்மந்தமான தகவலை நம்ம அதிகாரிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. மீனா கன்ஃபார்மாக இருக்கணும், நீ ஒன்று செய், 2 நாள் வியாபாரம் ஆனாலும் சரி தான், ஆகலைனாலும் சரி தான், சரிங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுவதும் சரிதாங்க, நம்ம போய் அதிகாரிட்ட சொன்னோம்னா ஏதாவது சொதப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன செய்யோம்னா கரெக்டாக அவங்க அட்வான்ஸ் போடும்போது கரெக்டாக வர சொல்லுங்க, அதுக்கு மட்டும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மீனா 2 நாள் அங்கே இரு, அவங்க எப்போ அட்வான்ஸ் காலைல போடுதாங்களா சாயந்தரம் போடுதாங்களா என்ன வரணும்னு பார்த்துட்டே இரு, அந்த அட்வான்ஸ் போடுறத பார்த்து என்ட்ரி ஆனாலும் எனக்கு தகவல் சொல்லிடு, என்ன நான் சப்புன்னு அதிகாரியை கூப்பிட்டு வந்துடுதேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாக் பண்ணி பணத்தை வாங்கிடுவோம், மனோஜ் பணத்தையும் இல்லை ஏமாந்தவங்க பணத்தை பூரா வாங்கி கொடுக்க என்ன வழியோ அதை செஞ்சுருவோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணணுங்க, கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், நான் அதை பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு மனோஜுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. நைட்டு அண்ணாமலைகிட்ட கணக்கு கொடுத்துட்ருக்காரு. அப்போ இவ்வளோ தான் வியாபாராச்சா அப்படின்னு சொல்லி மனோஜை அண்ணாமலை கேட்குறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. விஜயா இது சரியில்லை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் முடிக்கிறாரு, நம்ம கள்ளக்கணக்கு எதுவும் எழுதலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அண்ணாமலைகிட்ட என்னப்பா என்னாச்சு அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லைடா மனோஜ் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. முத்துட்டையும் பேசுகிறார், எல்லாத்தையும் பேசுகிறாரு. எல்லா கடைகள்லையும் நல்லா கூட்டம் இருக்குது, அப்போ நம்ம கடையில் மட்டும் கூட்டம் இல்லைன்னா ஏதோ ஒன்று குறை இருக்குது, அதனால் விஜயா நாளைக்கு காலையில் நம்ம 2 பேரும் அந்த கடைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க, அதான் மனோஜை நல்லா பார்த்துக்கிறாம்ல அப்படிங்கிறாங்க. முத்து சொன்ன மாதிரி மனோஜை மேற்பார்வை பண்ணலைன்னா சரி வராது, மனோஜ் வேணால் கல்லால் நின்று போகிறான் அப்படிங்கும்போது மனோஜ் சிரிக்கிறாரு. என்னடா சிரிக்கிற அப்படிங்கும் முத்து கேட்குறாரு. கல்லால் அப்பா இருக்க சொல்லிட்டாரு, நீ இருக்கக்கூடாது, நான் அப்பாட்ட சொல்ல முடியுமானாடா அப்படிங்கிறாங்க. ஏன்பா நீங்கள் தானேப்பா கல்லால் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. டே நான் இருக்கலாம் இருக்கட்டும் விஜயா, நம்ம கடைக்கு வாரவங்கள இனிமையாக வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நிறைய கடைகளில் பார்த்தா ரிசப்ஷனில் நின்று வாங்க அப்படின்னு சொல்லி இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க. அதுபோக கஸ்டமருக்கு என்னது வேணும் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறது அவங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு அது பிடிக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான இதை நம்ம கடை முன்னாடி வச்சோம்னா கண்டிப்பாக சின்ன பசங்கமாக அந்த கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெற்றோர்களை கூப்பிட்டு வருவாங்க. அதனால் வாசலுக்கு முன்னாடி நம்ம இந்த பலூனு, இலவசமாக பலூன் கொடுக்குற மாதிரி, அப்புறம் பரிசு கொடுக்குற ஒரு வயசான தாத்தா மாதிரி, இந்த மாதிரிலாம் நம்ம கடை வாசலில் வைக்கணும், வச்சா வியாபாரம் அதிகமாகும் அப்படிங்கிறப்பா. சூப்பர்ப்பா, உன் யோசனை இல்லாமல் இந்த மரமண்டை இவ்வளோ நாளும் ஒழுங்காக வியாபாரம் பார்க்காம வந்திருக்காம்மா, நீ சூப்பராக பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. பண்ணிடலாண்டா முத்து, உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசி என்னை செல்லுக்கிட்ட பேசி இந்த பலூனு ஒரு வயசான ஆள் யாராவது கிடைச்சா பாருங்க அப்படிங்கிறாங்க. எப்பா
எங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படி. உங்கள் தாத்தா பாட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா எங்களுக்கு தெரிஞ்ச தாத்தா பாட்டி, எனக்கு மீனாவுக்கு தெரிஞ்ச தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்கள வச்சு வரவங்களுக்கு பரிசு கொடுக்க சொல்லலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்கப்பா, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் 2 பேத்துக்கும் அப்படிங்கிறாங்க. அதை கொடுத்துடலான்டா. என் ட்ரெஸ்ஸே வந்து போடாமல் இருக்குது, விஜயா ட்ரெஸ்ஸும் புதுசாக எடுத்தது வருஷ பிறப்புக்கு போடாமல் இருக்குது, அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. விஜயா, நம்ம கடை வந்து டெவலப்புக்கு வராங்க, நம்ம தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா போய் 2 ட்ரெஸ்ஸையும் எடுத்து வராங்க. சரிப்பா நான் அவங்கள நான் தயார் பண்ணி சொல்லிடுறேன், நாளைக்கு நானே கூப்பிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. ரைட்டு. பலூன்லாம் சின்ன பசங்களுக்கு பலூனு சின்ன சின்ன பொருள்லாம் கொடுக்கணும். அதை பார்த்துட்டு நல்லா அன்பாக பேசுவாங்க. அதுபோக கஸ்டமரை நம்ம வரவேற்று உள்ளே கூப்பிட்டு போகிறோன்னா அவங்கள்ட்ட இனிமையாக பேசணும். வந்தவங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். சிலவங்க சாப்பிட்டோம்பாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது தண்ணியாக சாப்பிட்றீங்களா, இல்லை கூல்ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா, இல்லை டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்கணும். கேட்டோன்னா அவங்களுக்கு ரொம்பவே நம்ம ஃபேமிலி மாதிரி அவங்களுக்கு பிடிச்சி போகும். பிடிச்சோன்னா நம்ம சொல்கிறது அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா உண்மைதான்ப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்சோடனே அண்ணாமலை சொன்ன இதெல்லாமே பண்ணுறாங்க. பண்ணும்போது கஸ்டமர் நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் பொருள் வாங்குகிறாங்க. அப்போ எப்பா நீ பயங்கரமான ஆளு போலுக்கப்பா, நாள் யோசனையே பயங்கரமாக போதே அப்படிங்கிறாங்க. கஸ்டமர் வந்து எதிர்பார்க்குறது அன்பையும் ஒரு பரிவையும் தான். 2 நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க நம்மளை வந்து விரும்புவாங்க. அதுபோக இந்த இடத்துல 40 வருஷம் கடை இருந்திருக்கு. அந்த கடையை நம்ம டெவலப் பண்ண முடியலன்னா நம்மள மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. புதுசாக தொழிலில் பண்ணவன் தான் கெட்டான், பழைய தொழிலில் விட்டவனு கெட்டாமாங்க. அது மாதிரி பழைய தொழிலை நம்ம வந்து பிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. எப்பா இன்றைக்கி எவ்வளோப்பா வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. மணி இப்போ சாயந்தரம் 5 மணி தான் ஆகுது. இந்த 5 மணிக்குள்ளே கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிருக்கு. நம்மளுக்கு அசல் மட்டுமே 4 லட்ச ரூபா வருமானம் வந்திருக்கு. இந்த 4 லட்ச ரூபா வருமானத்துக்கு காரணம் வாசலில் உபசரிப்பும், உள்ளே வந்தவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டதும், அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு குறைச்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம். இன்னும் வந்து அவங்க வேண்டியவங்ககிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம தினம் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா நாளும் நம்ம கடையில் பண்டிகை நாள் தான் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் கேட்டியாடா, இந்த மாதிரி வியாபாரத்தை நீ பார்த்துருக்கியாடா அப்படிங்கிறாங்க. டேய் இது பண்டிகை இல்லைனா மற்ற நாளில் இப்படி வியாபாரமா அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொன்னார் பார்த்தல, எல்லா நாளும் இனிமையாக பேசினா கண்டிப்பாக கஸ்டமர் வந்து என்ன செய்வாங்க, நம்மளை வந்து நல்லபடியாக நினைப்பாங்க, வருவாங்க. அப்பா சொல்கிறார் அதை புரிஞ்சுக்கடா அப்படிங்கிறாங்க. சரி நான் மீதி நான் பார்த்துக்குறேன், அப்பா நீங்கள் கிளம்புங்க, அம்மா நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அதான் மனோஜ் தான் பார்த்துக்குறோன்னு சொல்கிறோம்ல, போவோம் அப்படிங்கிறாங்க. விஜயா நீ போ, உனக்கு வயசாகி போச்சு, எனக்கு வயசாகலை. முத்து உனக்கு வேலை இருக்குது, மீனாவுக்கும் வேலை இருக்குது, எனக்கு வேலை இல்லை. நான் வாசல்லேருந்து வாரவங்களை வரவேற்றுட்ருக்கேன், எனக்கும் அது வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். அதுபோக கொஞ்சம் வியாபாரம் கூட கொஞ்சம் ஆனால் நல்லது தானே அப்படிங்கிறேன். அப்போ நானும் இருக்கேன்பா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து நீ கிளம்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கடை அடைக்கிற வரைக்கும் இருந்து வியாபாரத்தை முடிச்சு வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்த முத்து என்னப்பா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா முத்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு அசதியாக இருக்குது உடம்பு அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியலப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா வேலைக்கு போயிட்டு வரும்போது பொதுவாகவே உடல் வலிக்கும், அந்த உடல் வலியோடு தூங்கும்போது அவ்வளோ சுகமாக இருக்கும் மறுநாள் எந்திரிக்கிறதுக்கு. அதுதான் ஒரு ஆரோக்கியமான உடம்பு. அந்த உடம்பு எனக்கு இப்போ வந்திருக்கு. கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், உடல் வலிக்குது, வந்து தூங்கினா நல்லா தூக்கம் வரும். முன்னாடி எனக்கு தூக்கமே வராது. ஏன் உடல் வலி இருந்தால் தான் தூக்கம் வரும், உடல் வலியே இருக்காது. சும்மா உடல் வலி வரணுங்கிறதுக்காவது பார்க்குக்கு போவேன். இப்போ அப்படி இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனநிறைவாக இருக்குது. நிறைய ஜனத்தை பார்க்க முடியுது, புதுசாக ஜனங்களை பார்க்க முடியுது. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்ச மாதிரி ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கி. ஏன்னா பொருட்களோட விலையை குறைக்கல, அப்படி ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கி. அதுபோக ஐயா மற்ற இடத்துல விட உங்கள்கிட்ட பொருள் நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது அதுக்கு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று அவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு நம்ம கொடுத்தோம்னா அது ஒரு புண்ணியம்னு நினைக்க வேண்டியிருக்கு. வரவங்கள உபசரிக்கும் போது டீ வேணுமா காஃபி வேணுமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அன்பாக சொல்லும் போது அவங்க உறவாகவே நினச்சிக்கிறாங்க. தாத்தா அண்ணன் தம்பி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுவும் ஒரு இன்பமாக இருக்குப்பா. முத்து உனக்கு தானே நான் நன்றி சொல்லணும். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான். நீ மட்டும் மனோஜ் கடைக்கு என்னை ஓனர் அப்படின்னு நீ சொல்லலை அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த திருப்தியே கிடச்சிருக்காது அப்படிங்கிறாங்க. அப்பா அதுக்காக மட்டும் சொல்லலைப்பா, மனோஜ் வந்து எல்லா விஷயத்துலையும் ஏமாந்துகிட்டே இருக்கான். உனக்கு தெரிஞ்ச விஷயம் அவனுக்கு தெரில பாருப்பா. நீ கடைக்கு போனால் 2 நாள்லேயே என்ன செய்யணும் ஏது செய்யணும் முடிவு பண்ணுற. ஆனால் மனோஜ்கிட்ட மாதக்கணக்கில் கடை இருக்குது, அதை டெவலப் பண்ணதுக்கு எந்த வேலையும் பார்க்கலப்பா. குருட்டு வாக்கில் வந்தது தான்ப்பா அந்த டீலர்ஷிப்பும். அதுவும் வந்து வச்சு பாதுகாத்துக்கிட தெரில. உனக்கு பிறந்த ஒரே காரணத்துக்கு தான்ப்பா வந்து அந்த டீலர்ஷிப்பும் அவனுக்கு கேன்சல் ஆகாமல் இருக்குது. அதுவும் அவனுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரில அப்படிங்கிற. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க.
ஆமாங்க, மனோஜை வந்து மட்டம் தட்டியதுக்கே இவன் வேலையை பார்த்துட்ருக்கான் அந்த முத்து அப்படிங்கிறாங்க. அத்தை அவர் அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காரு, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழியை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்க. ஆமாம் ஆமாடி, எல்லாம் தெரியும் எங்களுக்கு, நீனும் உன் புருஷன் என்னெல்லாம் வேலை பார்ப்பேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த வீடு நல்லா இருக்கணும், இந்த வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி மட்டும்தான் அவங்க பையன் நினைப்பார், நானும் நினைப்பேன் தான் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லி தானடி அவன் வேண்டாத வேலைலாம் செய்கிறான். மனோஜ் இது தோரணையாக கடையில் வந்து முதலாளின்னு இருக்குது பிடிக்கல, அதனால என் வீட்டுக்காரன் நீங்கள் கோர்த்து விட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா, என்ன நீ பேச தெரியாமல் பேசிகிட்டு இருக்க? இன்றைக்கி வருமானம் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் முத்தும் கூட. இப்போ வந்து சரியாக வந்து வியாபாரம் பார்க்காதனால தான் இன்றைக்கி வந்து வியாபாரம் குறைஞ்சிருக்கு, வருமானம் குறைஞ்சிருக்கு. மனோஜ்னா இல்லைன்னா இந்த நிலைமையை நல்ல பெரிய ஆளாக இருப்பான். 40 வருஷமாக இருந்த கடையை நடத்தி ஜெயிக்க முடியலன்னா இவன் எப்படி ஜெயிக்க போகிறான்? பேரை மட்டும்தானே மாற்றிருக்கான் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. எதையோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்கிறாங்க, மனோஜுங்க பாரு, இப்போ 4 லட்ச ரூபா வருமானம் வந்திருக்கு. என்ன, இந்த 4 லட்ச ரூபா வருமானம் வந்திருக்கும்போது இந்த 4 லட்ச ரூபாயை நீ வந்து சந்தோஷ் சாருக்கு போட வேண்டிய பணத்தை போடு. நம்ம இன்னொரு ஆள்கிட்ட வந்து கடன் வாங்கினா நல்லா இருக்காது. பொதுவாக சொல்லுவாங்க, எதுக்கும் மனுஷன் கலங்குறானா கலங்கலையோ, கடன் வாங்கினா கலங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, கண்பட்டோர் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கலக்கத்திலே பெரிய கலக்கம் கடன் வாங்கிக்கிட்டு அவங்க முன்னாடி கூனி குறுகி நிற்கிறது தான். அதனால் அந்த நிலை வந்து யாருக்கும் வரக்கூடாது. இந்த 4 லட்ச ரூபாயை சந்தோஷ் சாருக்கு போட்டுவிடு, மீதியையும் நம்ம போட்டு விடக்கூடிய வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்றாங்க. பார்த்தியாடா, அப்பா வந்து நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நினைப்பாரு அப்படிங்கிறாங்க. நீ எப்போ நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் ரூம் பார்த்து போயிடுறாங்க. பின்னாடியே ரோகிணி போகிறாங்க. எப்பா அவனுக்கு நல்லது பண்ணாலும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. முத்து விடு, அவன் குணம் இதுதான், நம்ம குணம் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமாக அப்படி தூங்குதார். முத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். மீனா அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நாளைக்கு மட்டும் எப்படியாவது நான் வந்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க அண்ணாச்சி பணம் கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி பணம் இல்லை மீனா, நம்ம குடும்ப பணம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்பா வந்து கடை ஓனர்னால் அப்பா கடை மூலமாக வந்த பணம் குடும்ப பணம் தானே. அந்த பணத்தை வந்து கடங்காரங்களுக்கு செல் பண்ணிட்டோன்னா மீதி இருக்க தொகை வந்து யாருக்கு? நம்ம சங்கத்துக்கு தானே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அது எப்படிங்க உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணியும் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்ல வீணா, கடனை பூரா அடைக்கணும், அடைச்சிட்டு வார வருமானத்தை அப்பாக்கிட்ட பாதிச்சுட்டு இது பண்ணணும். வச்சு மாதம் சம்பளம் வாங்கிக்கிறான் அப்பாட்ட, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 50,000 1 லட்சமோ அவன் தகுதிக்கு என்ன அப்பா சம்பளம் கொடுக்கணும் கொடுத்து போகிறாங்க, அது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு 5 காசு வேண்டாம் வீணா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க அப்படின்னுட்டுருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் மறுநாள் காலையில் விடுது. மீனா இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும், அவங்க எப்போ அட்வான்ஸ் கொடுக்காங்க ஏது கொடுக்காங்கன்னு தெரியாது, காலையிலே கிளம்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவசர அவசரமாக கிளம்புறாங்க. எங்கடி காலையிலே கிளம்பி போகிற அப்படிங்கிறாங்க. அத்தை ஒரு ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு யார் சமைப்பா அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் பையன் காலையிலே சாப்பாடு வந்து எல்லாருக்கும் வாங்கி வச்சிட்டாங்க ஹோட்டலில் அப்படிங்கிறாங்க. ஹோட்டல் சாப்பாடெலாம் என் வீட்டுக்கார் சாப்பிட மாட்டார் வைக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் உன்ட்ட சொன்னேன்னா விஜயா, நான் சாப்பிடுவேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது, அப்போ கூட அவங்க கடமையை அவங்க மறக்கலை, சாப்பாடுல எல்லாரும் வாங்கி வச்சுட்டு தான் போகிறாங்க, அப்படி வாங்கி வைக்கணும் அவங்களுக்கு அவசியம் கிடையாது, இருந்தாலும் செய்கிறாங்க. சரிப்பா நான் போய்ட்டு வரம்பா அப்படின்னா கிளம்புன்னு அவசர அவசரமாக போகிறாங்க. ஏங்க இவங்க 2 பேரும் எங்கே ஜோடியாக போகிறாங்க, வேலை பார்க்க போகிற மாதிரி எங்கே தெரியுது, ஊர் சுற்று மாதிரி தெரியுது, நீங்கள் என்ன அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னு பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஊர் சுற்றவங்க இப்படியா போவாங்க ஐயா, என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மீனா காலையிலே பூ வியாபாரத்தை கூப்பிட்டு வந்து வீட்டு முன்னாடி இருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற கதிரவங்க மனைவி எல்லோரும் பார்க்குறாங்க. என்ன மீனா காலையிலே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முகூர்த்தம்லாம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஓ ஆமாம் ஆமாம், இன்றைக்கி தான் முகூர்த்தம்னு சொன்னாங்க, அது போக ஒரு சரி அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போது அந்த வீட்டில் வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னார்ல, இந்த வீட்டை வந்து ஏமாற்றி இன்னொரு ஆள்கிட்ட கை மாற்றி விடணும்னு நினைக்காங்களா, அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. வந்தோடனே முத்து கால் பண்ணுறாங்க. ஏங்க நீங்கள் சீசன் வெளியே தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அட்வான்ஸ் கொடுக்குற ஆள் வந்துட்டார், இன்னொரு 10 நிமிஷத்தில் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் கூப்பிட்டு வாங்க போலீஸை அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டு வரேன் வேணா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி கூப்பிட்டு வராங்க. போலீஸ் சொல்லுதாங்க, இந்த கதிரையும் அவர் பொண்டாட்டியும் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, இப்போ கூட ஒருத்தன் சேர்ந்துருக்கானோ அவனே விடக்கூடாது, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே கரெக்டாக அட்வான்ஸ் கை மாறிக்கிட்டு இருக்குது. பின்னாடி பார்க்காங்க, போலீஸ் வந்து நிற்காங்க. போலீஸை பார்த்தோன்னா திருதுன்னு முழிக்காங்க. மீனா இவங்களே ஏன் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன் கூப்பிட்டு வந்தேண்ணா, எங்கள் மச்சாங்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு போனால் நான் கூப்பிட்டு வராமல் யார் கூப்பிட்டு வருவா அப்படிங்கிறாங்க. உங்கள் மச்சாங்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்துறோமா, என்ன சொல்கிற மீனா அப்படிங்கிறாங்க. மனோஜ்னு சொல்லி ஒரு ஃபர்னிச்சர் ஓனர்கிட்ட பணம் வாங்கினீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மீனா முகமே அவங்களுக்கு பிடிப்படுது. ஆஹா,
அந்த பங்களாவை நம்ம பங்களான்னு சொல்லி விற்றுட்டு போனவன் அதில் நின்ற பொண்ணை தான் அந்த பிள்ளையா அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. பின்னாடி பார்க்குறாங்க, முத்து நிற்கிறாங்க. ஓ, இவனும் ஒரு டிரைவர், இவனும் நம்ம கார் வரையில் மறிச்சு வந்தானே அப்படின்னு சொல்லி திருத்திட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. என்ன கதிரே கிளம்புமா அப்படிங்கிறாங்க. சார் 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 தயவுசெய்து எங்களுக்கு விட்டுருங்க, இவங்க மச்சாண்டை ஏமாத்தினது இந்த பணத்தை நான் கொடுத்துருவேன், எங்களுக்கு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. பிறகு மீதி ஏமாத்தினா போகிறான், எங்கே போவாங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் ஸ்டேஷனில் கொண்டு விசாரிங்க, அப்போ தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாரு முத்து. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏமாத்துற டீமை அதிகாரிகள் கூப்பிட்டு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.